ஜெய் குட்டி, இன்னைக்கு இந்த டைனி கிரீன்ஸ் ட்ரேஸில் எப்படி மைக்ரோ கிரீன்ஸ் சூப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இந்த ட்ரேயில் வந்து 350 to 400 கிராம் கொக்கோ பீட் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா இந்த மாதிரி உடன் டூல்ஸ் எடுத்து அதை ஃப்ளாட்டாக பண்ணிட்டு இருக்கேன். அப்படி ஃப்ளாட்டாக பண்ணால் தான் லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்க, ரொம்ப ப்ரெஸ் பண்ண வேணாம். ஃப்ளாட்டாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து சீட் ஈவன் க்ரோத் இருக்கும், சன்லைட்டு ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அதுக்கப்புறமா நான் வந்து 15 grams ஆஃப் ரெட் amaranthus சீட் எடுத்திருக்கேன். சால்ட் எப்படி ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறீங்க அப்படி பண்ணிங்க. ஸ்லோவாக எல்லா ஏரியாவும் கவர் ஆகிற மாதிரி பண்ணிங்க. ஒன்று சீடு இன்னொரு சீடு மேலே விழாத மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா யூஸ்வலி நாங்கள் குக்குபீட் போடுறோம். ஏதாவது சீட் போட்டால் மேலே அது போட வேணாம், பிகாஸ் இது ரொம்ப டைனி சீட்ஸு. திரும்ப அந்த ரெகுலர் நம்ம டூல் வச்சுருந்தோம்ல, உடன் டூல், அதை எடுத்துகிட்டு லைட்டாக கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிங்க, ரொம்ப ஹார்டாக பண்ண வேணாம். இது பண்ணதுக்கப்புறமா எங்கள் கொக்கோபீட் ரொம்ப ட்ரையாக இருந்தால் வாட்டர் மிக்ஸ் பண்ணலாம் நீங்கள். என்னோடது மாய்ஸ்சரைசர் லெவல் பர்ஃபெக்டாக இருக்குது, ஸோ ஐ டோன்ட் வாட்டர். ஸோ இதுக்கப்புறமா இன்னொரு ட்ரே வந்து இதுக்கு மேலே வச்சு நம்ம ஜெர்மினேஷனுக்கு வச்சுடுவோம். நெக்ஸ்ட் வீடியோ அடுத்த ஸ்டெப் என்னன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ.